ஹாய் ஹலோ குட் மார்னிங். நேற்றுக்கு ஈவினிங்கே பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் எழுந்ததும் இந்த சாம்பார் தான் வைக்கணும்னு சொல்லி, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தான் இன்னும் 2 மாதத்துக்கு இவங்க இல்லாத வீடே இருக்காது. எல்லாத்து வீட்லேயும் இந்த தலைவர் இருப்பார். இவங்கள போட்டு கண்டிப்பாக எல்லோரும் சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, நம்மளும் வச்சு சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் மாங்காய் நான் வாங்கலை, பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு இதுக்கு காம்பினேஷனே முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் தான் செம்மையாக இருக்கும்னு சொல்லி சரின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்காய் தான் நமக்கு பின்னாடியே இருக்கும்ல, அதனால் அதை பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி பறிச்சுட்டு வந்தேன். நான் வீடியோ போட்டு மறுநாளே ஹவுஸ் ஓனர் முருங்கைக்காயெலாம் பறிச்சிட்டாங்க. போய் பார்த்தா வெறும் பிஞ்சாக தான் இருந்துச்சு. சரின்னு ஒரு 2 நல்ல முத்தின காயாக பார்த்துட்டு ஒரு 2 காய் பறிச்சுட்டு வந்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் விசில் போட்டுட்டு விசில் வரத்துக்குள்ளே பாத்திரம்லாம் விளக்கிடலான்னு சொல்லிட்டு தான் விளக்கிட்டுருக்கேன். பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாங்காவை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் நான் ஈவினிங்லேருந்து ஒளிச்சு வச்சுருந்தேன் காலையில் எழுந்திரிச்சு சாம்பார் வைக்கணுமேனு. ஏன்னா பாப்பாவுக்கு இந்த பிஞ்சு மாங்காய்லாம் ரொம்ப பிடிக்கும். வறுத்து கொடுத்தா உப்பு மிளகாய் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அதனால் நம்ம ஒளிச்சு வச்சுருந்து சாம்பாருக்கு போட்டது மீதி தான் பாப்பாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்தேன். அதனால் அவங்க பார்த்தோன்னே அதை கட் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேயே ஜாமான்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வீடியோ போட்டு வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு இது ஒரு வேலை மாதிரியும் ஒரு ஏர்னிங்ஸ் வர மாதிரியும் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை ட்ரை பண்ணேன். ஆனாலும் இதையும் குறை சொல்கிறதுக்கு 4 பேர் வந்துட்டாங்க. பாப்பா வச்சுக்கிட்டு வெளியே வேலைக்கும் போக முடியாது. அதனால் சரி வீட்டிலேயே இருந்து ஏதாவது ஒன்று பண்ணியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் இது வியூஸ் லைக்ஸ் எதுவுமே வரலனால கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நார்மலாக ஒரு கிராமத்து பெண் வீட்டில் என்னென்ன ஒர்க் செய்வாங்களோ அதுதான் வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி வீட்டில் இருந்துட்டு சும்மா இருக்க முடியலையா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள்னாவே வீட்டில் எப்படி சும்மா இருப்பாங்க? அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்குலாம் சொல்கிறாங்க, வீட்டில் சும்மா இருக்க சொன்னால் சும்மா இல்லாமல் அதே எதையாவது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லி. வீட்டில் சும்மா இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எப்படி சும்மா உட்காந்துருக்க முடியும். எந்த ஏர்னிங்ஸ் இல்லாமல் ரூ. 1 2 காசு கேட்டால் கூட அடுத்தவங்கள எதிர்பார்த்து உட்காந்துருக்கிற நேரமும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அமைய மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த மாதிரி கிடைக்கிது. அதுக்காக நான் வீட்டில் இருக்க பெண்கள் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டோடு சும்மாவா உட்காந்துருக்க முடியும் அப்படின்ட்டு நமக்கு என்ன தெரியுமோ நம்ம வீட்டில் ரெகுலராக என்ன செய்வோமோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன் நானும். பிடிச்சவங்க பார்க்கலாம், பிடிக்காதவங்க போகலாம். ஆனால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது வாய் இருக்க முடியாமல் பேசிடுறாங்க. அது மனசு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப்